உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் இயற்கை உண்மை பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம். வடலூரில் ராமலிங்க வள்ளல் பெருமகனார் அவர்கள் ஒரு கிட்டத்தட்ட 100 ஏக்கர் பரப்பளவில் ஒரு பெருவெளியாக காலி இடத்தை விட்டு அதில் தெற்கு பகுதியில் நடுநாயகமாக சத்தியஞான சபையை அமைச்சிருக்காங்க. தெற்கு நோக்கி அமைச்சிருக்காங்க. இந்த சத்தியஞான சபை என்பது வழக்கமான கோயில் அல்ல. அதே போல பிற வழிபாட்டு தலங்களை போன்றது அல்ல. அதே போல பஜனை பாடக்கூடிய இடம் அல்ல. அது முழுக்க முழுக்க ஒரு விஞ்ஞான கூடம் அப்படின்னே சொல்லலாம். நம்ம இந்த விஞ்ஞான கூடம் என்று சொல்வது ஏதோ மிகைப்படுத்தப்பட்டது போல தோன்றும் உங்களுக்கு. இந்த காணொலியை முழுசா நீங்க பாருங்க, அப்போ உங்களுக்கு இது புரியும். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். வடலூரில் பார்வதிபுரம் என்று அன்று அழைக்கப்பட்ட இந்த கிராமத்தில் இந்த ஞானசபையை கட்டிய வள்ளல் பெருமானார் பார்த்தீங்கன்னா மிக திட்டமிட்டு அதை பல 100 ஆண்டுகள் பின்னோக்கி பார்த்து ஒரு சீரிய திட்டத்தோடு தான் இந்த இதை கட்டியிருக்காங்க. ஒன்று, இது தெற்கு நோக்கி இருக்கிறது. இந்த தெற்கு நோக்கி இருக்கிறது இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா ஒரு மனித தலை. அதுதான் என்னுடைய ஒட்டுமொத்தமாக சத்தியஞான சபையினுடைய அமைப்பு. ஒரு மண்ணுக்குள்ள இருந்து வெளியில மனித தலை மட்டுமே வெளியே தெரிந்தால், அதுவும் அந்த தலை தெற்கு நோக்கி பார்த்து கொண்டிருந்தால் எப்படி இருக்குமோ அதைத்தான் இங்கே கட்டுமானமாக வள்ளல் பெருமானார் கட்டியிருக்காங்க. அதில் 2 பார்த்தீங்கன்னா இருபுறமும் 2 கண்கள் இருப்பது போலவும், அதே போல் நெற்றியின் நடுவில் புருவ நடுவில் இருக்கக்கூடிய அந்த தலைக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடத்தில் தான் இவர் ஜோதி தரிசனத்திற்கான அந்த ஜோதியை வைத்திருக்கிறார் வள்ளல் பெருமானார். அப்படிங்கிறது இன்னும் மிக முக்கியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய தகவல். ஆக ஒரு மனித தலை, அந்த மனித தலையில் புருவ மத்தியின் ஊடாக உள்ளே பார்த்தால் சித்தர் பெருமக்கள்லாம் சொல்லுவாங்க, அண்ணாக்கிற்கு மேலே உச்சந்தலைக்கு கீழே பின்மண்டையிலிருந்து உள்ளே புருவ மத்தியிலிருந்து நடுவிலே அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம 2 காது இருக்கு இல்லைங்களா, அந்த காதுக்குள்ளே ஒரு கம்பியை செருகி, அதே போல் இந்த புருவ மத்தியில் ஒரு கம்பியை செருகணும்னா இந்த 2 கம்பிகளும் சந்திக்கக்கூடிய நடுப்பகுதி இருக்குது பார்த்திங்களா, இந்த பகுதி தான் நமது சித்தரியலில் நமது மெய்யியலில் மிக முக்கியமான பகுதியாக கருதப்படுகிறது. அது மூளையினுடைய மிக முக்கியமான பகுதியாக கருதப்படுகிறது. அது போற்றப்படுகிறது. அதைத்தான் அம்பலம் என்றெல்லாம் அப்படின்லாம் சொல்கிறோம். 6 முகம் என்கிற 6 பட்டை வடிவிலே அங்கே இந்த அமைப்பு இருக்கிறது. அந்த 6 பட்டை வடிவிலே இருக்கக்கூடிய அந்த ஒளி இருக்கிறது. இதற்கு பேர் தான் ஆறுமுக கடவுள் என்று வள்ளல் பெருமானார் முருகப்பெருமானாகிய ஆறுமுக பெருமானாருக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. சுப்பிரமணியன் என்பதற்கு இன்னொரு விளக்கம், அது இதயத்தின் அருகிலே இருக்கிறது அப்படின்னு விளக்கத்தை கொடுக்குறாங்க. ஆக இப்படிப்பட்ட ஒரு மனித உடலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இறைத்தன்மை கொண்ட ஒரு பகுதியை சுட்டிக்காட்டக்கூடிய இடம்தான் புருவ மத்தி. இதனால்தான் வள்ளல் பெருமானார் பார்த்தீங்கன்னா தன்னோட உபதேசங்களில் இறுதி காலங்களில் என்ன சொன்னாங்க, சாதி பார்க்கக்கூடாது, மதம் பார்க்கக்கூடாது, கோச்சாரம் பார்க்கக்கூடாது, ஆச்சாரம் பார்க்கக்கூடாது, கோத்திரம் பார்க்கக்கூடாது, எந்த ஆண் பெண் வேறுபாடு பார்க்கக்கூடாது. இப்படிப்பட்ட எந்த வேறுபாடுகளும் இல்லாது நாம் முழுமையாக அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு எப்பொழுதும் புருவ மத்தியிலே நம்முடைய நினைவை வைத்துக்கொண்டு பிறருக்கு உபகாரம் செய்தும் ஜீவகருணை என்று சொல்லக்கூடிய உயிர்கருணை கொண்டு அவற்றையெல்லாம் மிகச்சரியாக கடைபிடித்து மரணமில்லா பெருவாழ்வுகளை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக இந்த புருவ மத்தியில் எப்பொழுதுமே நீங்கள் கவனத்தை வைத்திருக்க வேண்டும் அப்படின்றாங்க. இந்த தெற்கு நோக்கிய சத்தியஞான சபையில் வள்ளல் பெருமானார் வைத்திருக்கக்கூடிய வழிபாட்டு முறையில் தைப்பூச வழிபாட்டு முறை மிகவும் உலக புகழ் பெற்றது. 15 லட்சம் பேர் அந்த இடத்துல கூடுவாங்க. அந்த அளவுக்கு உலக புகழ் பெற்ற ஒரு ஜோதி தரிசனம் அப்போ அளிக்கப்படுகிறது இந்த சத்தியஞான சபையில். இதற்கு வள்ளல் பெருமானார் கொடுக்கக்கூடிய விளக்கம் என்னவா இருக்குது பார்த்தீங்கன்னா, தெற்கு நோக்கி அமைந்திருக்கக்கூடிய மனித தலை போல அமைந்திருக்கக்கூடிய இந்த சத்தியஞான சபையில் நாம் வடக்கு நோக்கி நின்று அவற்றை பார்க்கிறோம். அப்படி ஜோதி தரிசனம் பார்க்கும் பொழுது அந்த சத்தியஞான சபையில் இருக்கக்கூடிய நடுவில் வைத்திருக்கக்கூடிய ஜோதி என்பது நமது புருவ மத்தியிலே உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆறுமுக கடவுள் என்று சொல்லக்கூடிய அந்த லலாடம் என்று சொல்லக்கூடிய முச்சந்தி என்று பலதும் இதுக்கு சித்தர் பெருமக்கள் இந்த இடத்துக்கு சொல்லுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய இறைவன் ஒளிவடிவமானவன் என்பதை குறிப்பதற்காக அந்த ஜோதி தரிசனம் அது நேரடியாக நமது புருவ மத்தியில் இருக்கக்கூடிய ஜோதி தரிசனமாக தெரியும். வலது கண் அப்படி பார்த்தீங்கன்னா அன்று சூரியன் மேலே உச்சத்தில் நின்றிருக்கும் இந்த தைப்பூச நாளில். அதே போல் பார்த்தீங்கன்னா சந்திரனும் அப்பொழுது மேலே உச்சத்தில் நின்றிருக்கும். அப்போ சூரியன் சந்திரன் தெரிகிற ஒரே நாளில் தெரிகிற நாள் தான் இந்த குறிப்பிட்ட நாள், தைப்பூச நாள் என்கிற காரணத்தினால் அந்த வழிபாட்டு முறையை அன்று வைத்தார் வள்ளல் பெருமானார். அப்படி பார்க்கும் பொழுது சத்தியஞான சபையில் வடக்கு நோக்கி நின்று கொண்டு அந்த ஜோதி தரிசனம் செய்யும் பொழுது கண்மூடி பார்த்தோம் அப்படின்னா வலதுபுறம் சூரியன், நடுவிலே அக்கினி, இடதுபுறம் சந்திரன்.
இதுதான் முச்சுடர் ஆதியால் எச்சக உயரியும் அச்சர காத்தருள் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு வள்ளல் பெருமானார் முச்சுடர்னு சொல்றாங்க. 3 சுடர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதை ஒவ்வொரு மனிதரும் உணர வேண்டும். அப்படி ஒவ்வொரு முறையும் அங்கே ஜோதி தரிசனம் செய்யும் பொழுது அது இறைவன்தான், அது இறைவனுடைய தரிசனம்தான் என்பதை உணர வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த சத்திய ஞான சபை இவ்வளவு அறிவியல் பூர்வமான, உடலியல் பூர்வமான, இயற்கை உண்மையுடன் கூடிய ஒரு விஞ்ஞான கூடமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த சத்திய ஞான சபையில் மேலே பார்த்திங்கன்னா ஒற்றை கலசம் வச்சுருப்பார். அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஒரு தகடு பொருத்தப்பட்டிருக்கும். அதில் செம்பு, பித்தளை ஆகியவெல்லாம் கொண்டு வந்துட்டு அப்படியே கீழே பார்த்திங்கன்னா எண்கோணத்தில் 8 பட்டையில் அந்த சத்திய ஞான சபையை வள்ளல் பெருமகனார் அமைச்சிருக்காங்க. இந்த எண்கோணத்தில் அமைச்சிருக்க ஒவ்வொரு சுவற்றிலும் பார்த்திங்கன்னா ஒரு கதவு வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த 8 பட்டைகளிலுமே 8 கதவுகள் இருக்கின்றன. அந்த 8 கதவுகளையும் திறந்து விட்டோம் அப்படின்னா நடுவில் இருக்கக்கூடிய ஜோதி தரிசனத்தை 8 திசைகளிலிருந்தும் மக்கள் வெளியிலிருந்தும் பார்க்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை வள்ளல் பெருமகனார் அங்கே அமைச்சிருக்காங்க. அதனால தான் 8 பட்டையாக வச்சிருக்காங்க. இந்த எண்கோணம் 8 பட்டை என்பது ஒரு மிகப்பெரிய மெய்யியல் தத்துவத்தை உள்ளடக்கியது. ஆக ஒவ்வொரு மனிதருமே தனக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த இறைத்தன்மையை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் மாத பூசத்தன்றும் தைப்பூசத்தன்றும் இத்தகைய ஒரு வழிபாட்டு முறையை வள்ளல் பெருமானார் வைக்கிறாங்க. அதுவும் இயற்கை உண்மையுடன் கூடிய வழிபாட்டு முறை. இப்படி எப்பொழுதுமே அந்த நினைவிலேயே நாம் இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் ஒவ்வொரு முறையும் நீங்கள் இந்த சத்தியஞான சபைக்கு சென்று வழிபாடு நடத்தும் போதெல்லாம் நம்மை அறியாமல் நமக்குள்ள அந்த இடம் ஆக்டிவேட் ஆகுவதற்கான ஏராளமான செயல்பாடுகள் நடக்க தொடங்கும். தொடர்ந்து இந்த வழிபாடு முறைகளையும் வள்ளல் பெருமானார் சொன்ன அந்த வழிபாட்டு முறைகளையும் உடலியல் மற்றும் ஜீவ ஒழுக்கம், கரண ஒழுக்கம், இந்திரிய ஒழுக்கம் என்றெல்லாம் இருக்கக்கூடிய ஒழுக்கங்களை எல்லாம் பின்பற்றிட்டு வரும் பொழுதே, அதே போல குறிப்பாக ஜீவகருணை என்று சொல்லக்கூடிய உயிர்கருணையோடு எந்த உயிருக்கும் துன்பம் இழைக்காமல் வாழத் தொடங்கும் பொழுதே நாம் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம், அது இறைத்தன்மையை நோக்கிய பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதற்கான முதல் படி அப்படின்னு வள்ளல் பெருமானார் சொல்றாங்க. இத்தகைய ஒரு பெரும் தத்துவத்தை உணர்த்தக்கூடிய இடம்தான் அந்த சத்திய ஞான சபை. அது மட்டும் இல்லாமல் இன்னும் கூட பார்த்தீங்கன்னா அந்த 8 பட்டையில் இருக்கக்கூடிய 8 தூண்களுக்கு கீழே வள்ளல் பெருமானார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தலா ஒரு தூணுக்கு கீழே ஒரு 3 கிலோ அளவிற்கு சுத்திகரிக்கப்பட்ட பாதரசத்தை வைத்திருக்கிறார் என்ற தகவலும் இருக்கிறது. ஆக ஏன்னா வள்ளல் பெருமானார் ரசவாதத்தில் மிகச்சிறந்த ஒரு பெரிய விஞ்ஞானி. அவர் ரசவாதத்தில் சித்தர்களுக்கு பிறகு மிக நேர்த்தியாக மிக உயரிய ரசவாத அல்கெமிஸ்ட் என்ற ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த தன்மை கொண்ட ஒரு பேராளுமையாக, இறைத்தன்மை கொண்டவராக வள்ளல் பெருமானார் இருக்காங்க. ரசவாதத்தில் மிகச்சிறந்து விளங்கிய வள்ளல் பெருமகனார் இந்த கட்டடத்தை அமைக்கும் பொழுது ஏராளமான இது போன்ற மிக நுட்பமான பொருட்களை எல்லாம் அங்கே வைத்திருக்கிறார் என்பது நமக்கு தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய தகவலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சுற்றிலும் அதில் ஒரு இரும்பு சங்கிலி கொண்டு அதை கட்டியிருந்தார். அந்த இரும்பு சங்கிலி தாண்டி யாரும் உள்ளே செல்லக்கூடாது. அது குறிப்பாக அந்த ஜோதி ஏற்றும் போது கூட சிறுவரும் அதே போல் வயதானவர் மட்டும்தான் உள்ளே செல்ல வேண்டும். காலில் துணி கட்டி கொண்டு தான் உள்ளே செல்ல வேண்டும் என்கிற பல விதிமுறைகளை வள்ளல் பெருமானார் அங்கே கொடுத்துருக்காங்க. காலப்போக்கில் இந்த விதிமுறைகள் சில உடைபெற்றிருக்கின்றன அப்படின்னு பார்க்குறோம். இதற்கிடையில் ஒருத்தர் சிவலிங்கத்தை கொண்டு போய் வச்சு அங்கே பூசை பண்ணார். அதை கடைசியில் சட்ட ரீதியாகத்தான் அதை வெளியேற்ற வேண்டியதாக இருந்ததெல்லாம் பார்க்குறோம். நடைமுறையில் இது போன்ற இடர்கள் ஏற்பட்டன. அதையெல்லாம் உடைத்தெறிந்து தற்பொழுது அங்கே ஜோதி தரிசனம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இத்தகைய தருணத்தில் தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே சர்வதேச மையம் அமைக்கிறோம் என்கிற பெயரில் இந்த காலி இடத்துல கட்டுமானங்களை கட்டுவதற்கான ஒரு திட்டத்தை தமிழ்நாடு அரசு முன்வைத்திருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். அந்த கட்டுமானம் எப்படிப்பட்டது, என்னென்னவெல்லாம் அங்கே அமைய போகுது, மையம் எதற்காக அமைக்க போகிறாங்க, அதை வைத்து என்ன செய்ய போகிறாங்க, இதற்காக சுத்த சன்மார்க்கிகள் அனைவரையும் அழைத்து அவரிடம் ஏதோ கருத்து கேட்டார்களா, கருத்து கேட்பு கூட்டம் நடந்ததா, இவர்கள் அழைத்து பேசிய அந்த சன்மார்க்கிகள் என்பவர்கள் யார் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது. எனவே எந்த விதமான இல்லாமல் குருட்டு பூனை வெட்டத்தில் பாய்ந்தது போல இப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு பெரிய விஞ்ஞான கூடமாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல, அறிவியல் கூடமாக இருக்கக்கூடிய, மெய்ஞானத்திற்கான ஒரே உலகத்திலே ஒரே இடமாக இருக்கக்கூடிய, இப்போ சிதம்பரம் அப்படி பார்த்தீங்கன்னா கிழக்கு சிதம்பரம் இருக்கு. வள்ளல் பெருமானார் பார்வதிபுரத்தில் கட்டிய இந்த அமைப்பிற்கு பெயர் உத்தரஞான சிதம்பரம் அப்படின்னு பெயர் வச்சிருக்காரு. ஒரு இடத்துல சொல்றாரு, சிதம்பரத்தில் ஆடுவதற்கு அந்த நடராசருக்கு இடம் பத்தாது, ரொம்ப குறுகலா இருக்கு, இங்கே பெரிய இடமா கட்டி வச்சிருக்க, இங்கே ஆட சொல்லு அப்படின்னு ஒரு பாடலே பாடுறாரு. ஆக இப்படிப்பட்ட உத்தரஞான சிதம்பரம் என்பது இன்னொரு புறம் அந்த ஒட்டுமொத்தமான அந்த 100 ஏக்கர் நிலம் இருக்கு இல்லைங்களா, இதை மனித உடலாக நாம் கருத வேண்டும். மனித உடலாக கருதும் பொழுது இந்த சாலை ஓரத்தில் இருக்கக்கூடிய நுழைவாயில் என்பது கால், மனிதனுடைய கால்,
அதே போல இந்த சத்தியஞான சபை அமைந்திருப்பது தலைப்பகுதி. அந்த தலைப்பகுதியினுடைய புருவ மத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒளி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடமா இருக்கிறதையும் பார்க்கிறோம். ஏனென்றால் வள்ளல் பெருமான் அழகா சொல்றாங்க, வடக்கு தெற்கு என்கிற திசையை பற்றி சொல்லும் பொழுது தெற்கு தான் அறிவிற் சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் பேரண்டத்தையும் ஒரு மனித வடிவாக நீங்கள் உருவகப்படுத்தினால் தெற்கில் தான் தலை இருக்கிறது, வடக்கே கால் இருக்கிறது அப்படின்றாங்க. அதன் அடிப்படையில் தான் நீங்கள் வந்து தெற்கில் இறைவன் இருக்கிறான் என்பது சொல்வதற்கு காரணம், தென்னாடுடைய சிவனே போற்றி என்று சொல்வதற்கும் இதுதான் காரணம். எனவே அது ஒட்டுமொத்தமாக வடலூர் பார்வதிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த 100 ஏக்கர் நிலமும் ஒரு மனித உடல் என்று வைத்துக்கொண்டால் கால் நுழைவாயில், தலை வந்து பார்த்தீங்கன்னா சத்தியஞான சபை இருக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. தெற்கில் தான் இருக்கிறான், தென்னாடுடைய சிவனையே போற்றி எந்நாட்டவர்க்கு விரைவா போற்றி என்கிற அந்த தத்துவத்தினுடைய அடிப்படையிலும் இவர் வைத்திருக்காரு. உடனே சிவம் அப்படின்னா இந்துத்துவவாதிகள் சொல்லக்கூடிய சிவம் நினைச்சக்கூடாது. இது சிவம் என்றால் மலமற்றது என்று பொருள். எனவே அந்த சிவத்தை இந்த சிவத்தையும் போட்டு குழப்பிக் கொள்ளக்கூடாது. எனவே இப்படிப்பட்ட ஒரு நேர்த்தியான தத்துவத்தை உள்ளடக்கிய அந்த இடத்துல போய் கால் பகுதி, இடுப்பு பகுதி, வயிற்று பகுதியில் பூரா கட்டடங்களை கட்டுவது என்பதுதான் இந்த சர்வதேச மையம் செய்யக்கூடிய மிகப்பெரிய பிழையாக, தவறாக, குற்றச் செயலாக இருக்க போகிறது. எனவே தான் அந்த இடத்திலே எந்த கட்டுமானமும் கட்டக்கூடாது. வள்ளல் பெருமானார் எப்படி அதை விட்டாரோ அதே போல விட வேண்டும். நீங்கள் சர்வதேச மையத்தை வெளியே எங்கு வேண்டுமானாலும் அமைத்துக் கொள்ளுங்கள். அங்கே அமைத்தாலும் வள்ளல் பெருமானாருடைய கொள்கைக்கு மாறாக அமைக்கக்கூடாது என்பதுதான் ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய வள்ளல் பெருமானாருடைய திருவடிகளை பின்பற்றி நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதே போல கோரிக்கை மட்டுமே அல்ல, இதுதான் இறுதி முடிவாகவும் இருக்கிறது. மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலை.